இந்த நாளில் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க வாஞ்சியாக இருக்கீங்க? ஏற்கனவே ஒரு வார்த்தையை கேட்டாச்சு. இன்றைக்கி டபுள் பிளெஸ்ஸிங் வேணுங்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய மன்னாவை என் தேவன் கட்டளையிடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, என்னை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த வசனத்துடைய பின்னணி என்னன்னு நீங்கள் முன்னாடி இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து யூதேயாவில் இல்லை, அவர் கலிலேயாவில் இருக்கிறார். அப்போ அங்கே யூதேயாவில் யூதர்களுக்கு ஒரு கூடார பண்டிகை வருகிறது. அந்த சமயத்தில் இயேசுவானவர் எங்கே இருக்காருன்னா கலிலேயாவில். அப்போ அவரோடு இருந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சமும் விசுவாசம் இல்லாமல் இங்கேருந்து அற்புதம் செய்வதை காட்டிலும் உம்மை யூதேயாவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளிப்படுத்தும், உம்மை வெளிப்படுத்தும். அன்றைக்கு நேரத்தில் நம்ம கேட்குறது இதுதான். நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது, ஏசப்பா நீங்கள் இந்த காரியத்தில் என்னோடு இருக்கிறீங்களா, இந்த சூழ்நிலையில் என்னோடு இருக்கிறீங்களா, உம்மை வெளிப்படுத்தும். நமக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் குறையிறதுனால நம்ம சொல்கிறோம் உம்மை வெளிப்படுத்தும், இந்த விஷயத்தில் உம்மை வெளிப்படுத்தும். அப்படி கேட்கும் பொழுது இயேசு என்ன தெரியுமா அந்த இடத்துல சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை, ஆனால் உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல வேளை என்று குறிப்பிடுகிற காரியம் நேரத்தை குறிக்கிறது, காலத்தை குறிக்கிறது. என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, ஆனால் உங்கள் நேரம், உங்கள் காலம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, இதை நான் திருப்பி திருப்பி வாசிக்கும் பொழுது எனக்கு இதில் கர்த்தர் உணர்த்திய ஒரு காரியம், கர்த்தருடைய வேலை, அதாவது கர்த்தருடைய வருகை இன்னும் வரவில்லை, கர்த்தருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த கிருபையின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் உங்களுக்கு நேரம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை இந்த நாளில் வைத்திருக்கிறார். வருகிற எல்லா ஆத்துமாவுக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஆராதனை நேரத்திலையும் அதே வார்த்தைகள் வெளிப்பட்டது. இப்போது பாலோட பிரசங்கத்திலும் வார்த்தை வெளிப்பட்டது. இப்பொழுதும் கர்த்தர் உங்களோட இடைப்படுவாராக. உங்களுடைய செவியை நல்லா திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு முன்னாடி என்ன ஆயத்தமாக இருக்கிறது, நேரம் ஆயத்தமாக இருக்கிறது. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வேர்டு என்னென்னா, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. எப்போவோ இல்லை, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குது. இட் இஸ் ரெடி. ஆனால் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்னா, இந்த கிருபையின் நாட்களில் நாம் முதலாவது பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்பட வேண்டும். இந்த உலக மனிதனே, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை குவாலிஃபைடாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது, நம்ம தகுதியாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது, நம்முடைய பரம தகப்பன், நம்மை சிருஷ்டித்தவர், நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம தகுதியாக இருக்கணும்னு நினைப்பாரா மாட்டாரா? நினைப்பாரா மாட்டாரா? ஆமென். நிச்சயமாக. ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தில், நம்ம வேலைகளில், நிறைய விஷயங்களில் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்கிறோமா, நான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக இருக்கிறேனா? நம்ம சிந்திக்கிறோமா? நம்மளுடைய ஜெபங்களில் நம்ம அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். நம்மளை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கணும். ஏற்கனவே 2 காரியங்களை பால் ஆபிரகாம் அழகாக சொல்லிட்டான். முதல் காரியம் என்னது? மனம் திரும்புங்கள். ஆமென். 2வது காரியம், இந்த பூமிக்குரியதை நீங்கள் நாடாமல் மேலானதை நாடுங்க. இந்த 2 காரியமும் ரொம்ப அவசியம். எதற்கு? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதிப்படுவதற்கு. இப்போ 3வதாக அதிலேருந்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். உங்க அழைப்புல நீங்க எப்படி இருக்கணும்னா நிலைத்திருக்கணும். ஹalleluya. எத்தனை பேர் அழைப்புல நிலைத்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிலைத்திருக்கிறீங்களா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், சுவிசேஷகர்களாக அழைக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு மந்தையை மேய்ப்பனாக அழைக்கிறது. இது மட்டும் அல்ல அழைப்பு. என் பின்னே வான்னு என்ன பண்ணார் ஏசப்பா? சீஷர்களை ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டார். ஹalleluya. அவங்க எல்லாம் ஊழியமாக செஞ்சாங்க. ஆண்டவரோடு இருந்து எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணாங்க? ஈடுபட்டாங்க. அதே போல அழைப்பு என்பது நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள், அதாவது இயேசுவே உண்மையான தெய்வம் என்று நீங்க என்னைக்கு நினைத்தீங்களோ அன்றைக்கே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹalleluya. ஆமென். அந்த அழைப்புல இந்த நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறோமா? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்கிறோமா? எப்படி நம்ம அந்த அழைப்புல நிலைத்திருக்க முடியும் தெரியுமா? வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். ஆகையால் ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. அப்படி நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்கள். ஆதி முதல் கேள்விப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஆதி முதல் கேள்விப்பட்டது. அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, நீங்க எந்த காரியத்தை கேட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, இயேசு உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கல்ல, ஆதி முதல் கேள்விப்பட்ட அந்த காரியத்துல நீங்க நிலைத்திருக்கணும். அப்போ நீங்க எடுத்த தீர்மானங்கள்ல நீங்க நிலைத்திருக்கணும். அதே அதிகாரத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, ஆமென், அந்த பழைய கற்பனைகள் நீங்க ஆதி முதல் கேட்டு இருக்கிற வசனங்கள், நீங்க கேட்டதெல்லாம் வேற எதுவுமே இல்லை. என்னது? வசனங்கள். கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருங்க, கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிங்க. இது எல்லாமே நம்ம ஆதி முதல் கேள்விப்பட்டது. இந்த ஆதி முதல் கேள்விப்பட்ட காரியத்துல நம்ம நிலைத்திருக்காவிட்டால் நம்முடைய அழைப்புல நம்ம என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. என்னோட சரின்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். கேட்ட வசனத்தின் பிரகாரமாக எந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரோ அந்தந்த காரியங்கள்ல நீங்க நிலைத்திருக்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய அழைப்புல நீங்க நிலைத்திருக்க முடியாது. ஆமென். உபதேசத்துல நிலைத்திருக்கணும். நிறைய வசனங்களை கேட்கிறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். கேட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. கேட்கிற காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா அதில் நிலைத்திருக்க பழக வேண்டும். ஹalleluya. ஆமென். ஒரு செடி நம்ம வளர்க்குறோன்னு வைங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் தான் நான் அதுக்கு தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த செடி நிலைத்திருக்குமா? நிலைத்திருக்காது. என்னைக்கோ ஒரு நாள் மட்டும் நான் தண்ணி ஊற்றுறேன், ஆனால் நல்ல தண்ணி தான் ஊற்றுறேன், அது எப்படி ஒரு 10 நாளைக்கு தாங்கும்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு நாள் மாத்திரம் நான் ஒரு 10 அதிகாரம் வாசிக்கிறேன், நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தாங்குமா? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை தாங்குமா? நிச்சயமாக கிடையாது. அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் நீர் பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. அனுதினமும் நீங்க தேவையான தண்ணீரை நீங்க ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா தான் என்ன பண்ணும்? அந்த செடி உங்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு செடியாக மாறும். ஹalleluya. அப்போ அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தை நாடணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற நேரத்தை நம்ம வைக்கணும். ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வைக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்முடைய அழைப்பில் நம்ம நிலைத்திருக்க முடியும். ஹalleluya. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அழைப்பில்
நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா என்றைக்குமே கர்த்தருடைய அழைப்பு மாறாது. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமரில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய அழைப்பு மாறாது. உங்களை சூஸ் பண்ணிட்டார் ஆண்டவர், உங்களை அழைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் பின்வாங்க போவதல்ல. ஆனால் மனிதர்களாகிய நம்ம தான் அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம், பின்மாற்றத்தில் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இனி நம்முடைய அழைப்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற ஒரே நோக்கம் நித்திய ஜீவனை அடைவது, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அழிந்து போகும், ஆனால் எது மட்டும்தான் அழியாது, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக நம்ம வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் அதே 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னா என்ன அர்த்தம்? நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். நமக்காக விலை கொடுத்து வாங்கினது யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனாலும் செய்யக்கூடாத ஒரு காரியம். என்ன பொருள் வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தர், நம்மை உருவாக்கினவர், உண்டாக்கினவர், அவர் தன்னையே கொடுத்து அவர் என்ன செய்திருக்கிறார், பெற்றுக்கொண்டிருக்கிறார் நம்மளை. அதில் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, மனுஷருக்கு அடிமைகளாக இராதிருங்கள். இங்கே மனுஷர்னு சொல்லப்படுகிற காரியம் பல காரியங்களை குறிக்கிறது. இந்த உலகத்துக்கு நீங்கள் என்னப்பா இருக்காதீங்க, அடிமையாக இருக்காதீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு நீங்கள் எப்படி இருக்காதீங்க, அடிமைகளாக இருக்காதீங்க. நம்ம குடும்பத்துக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது, இச்சைகளுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிற அடிமைகளாக இருப்பது என்பது என்ன குறிக்குதுன்னா, அதை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்குறோம், ஆண்டவருடைய காரியங்களை அப்படியே மறந்து விடுவது. அப்போ நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கோம்? ஒரு அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அந்த பிள்ளை என்னன்னு கூட பார்க்கவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை என்ன பார்த்துட்ருக்குன்னா ஃபோன் பார்த்துட்ருக்கு. அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுது, அந்த ஃபோனுக்கு அடிமையாக இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார், ஆனால் நம்ம அவரை கவனிக்கவே இல்லை. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தின் வேலையில் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். உலகத்தின் வேலை காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம குடும்பத்தின் மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இச்சைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதை மிஸ் பண்ணுறதே கிடையாது. இச்சைகள் என்று சொல்லும்போது எல்லா விதமான இச்சைகளும், உங்கள் கண்களினால் நீங்கள் செய்கிற இச்சைகள், கைகளினால் செய்கிற இச்சைகள் எல்லாமே, இதை எல்லாமே நம்மளை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அதனால் இந்த எந்த காரியத்திலையும் அடிமைகளாய் நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம அடிமைகளாய் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதியுடையவர்களாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். என்னோட விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதே 7ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகம் எப்படிப்பட்டது? இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதிருக்கிறவர்கள் போல இருக்க வேண்டும். உலகத்தை அனுபவிக்கலாம், ஆமென். ஆனால் அதை எப்படி அனுபவிக்கணும்? அதை தகாத விதத்தில் நம்ம அனுபவிக்க கூடாது. நம்ம முற்றிலுமாய் உலகத்திற்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம பிரியமாய் வாழவில்லை என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாய் மாற முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் தகுதியுடையவர்களாய் மாறணும்னா இப்போ இதுவரைக்கும் எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? 4 பாயிண்ட். முதலாவது மனம் திரும்புங்க, இரண்டாவது பூமியின் காரியங்களை நாடாமல் மேலானதை நாடுங்கள், மூன்றாவதாக உங்கள் அழைப்பில் நிலைத்திருங்க, நான்காவதாக உலகத்துக்கு அடிமைகளாக இராதுங்க. ஆமேன். முதல் காரியமாக நான் சொன்னது, இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா முதலாவது தகுதிப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா,
நாம் மற்றவர்களை தகுதிப்படுத்த பிரயாசம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே நீ மட்டும் வந்தா போதும், ஒரே ஒரு நபர் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருந்தா இயேசு கிறிஸ்து இந்நேரம் என்ன பண்ணியிருப்பார்? அவருடைய வருகை இருந்திருக்கும். ஆனால் அவருடைய வருகை இன்னும் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்தின் சகல ஜனங்களும் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தகுதிப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா நம்ம மற்றவர்களை தகுதிப்படுத்த பிரயாசம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஊமை நம்ம இந்த இடத்துல வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 46, 45, 46 வசனங்கள். ஆமென். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த வியாபாரி என்ன செய்கிறான்? நல்ல முத்தை தேடுகிறான். நம்ம என்ன செய்யறதில்ல, யாரையுமே தேடுறதே கிடையாது. பரலோக ராஜ்யத்திற்கு இவங்களை நம்ம தகுதிப்படுத்தணும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கூட இவங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் யாரை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. நான் மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போனால் போதும். ஆனால் இங்கே இந்த வியாபாரி நல்ல முத்துக்களை தேடுகிறான். அதில் அவனுக்கு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? நல்ல முத்துக்கள் அவனுக்கு தேவை. அதே போல் நான் இதை வாசிக்கும் போது விசுவாசித்தேன், நம்ம நல்ல முத்துக்கள் ஆகிய ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி நீங்கள் பரலோகத்துக்கு சேர்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த முத்துக்கள் உங்கள் கிரீடத்தில் பதிக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். அந்த காரியத்தில் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த வியாபாரி செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேடி கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஒரு சில நேரத்தில் இன்றைக்கி சிறுவர் ஆராதனையாக இருக்கிறனால நான் சிறு பிள்ளைகளை குறித்து நான் சொல்லணும்னு வாஞ்சிக்கிறேன். இந்த தேடுகிற முத்து ரட்சிக்கப்படாத எல்லா ஜனங்களையும் நான் சொல்லுகிற காரியம். ஆனால் நம்ம முதல் படியாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் அறிந்த சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய மந்தைக்குள்ளே என்ன பண்ணுங்க? கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் இந்த சபையில் அதை செய்வது உண்டு. நம்ம முதலாவது சிறு பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும்? தகுதிப்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க, 5இல் விளையாதது 50இல் விளையாது. நம்ம அந்த சிறு பிள்ளைகளுடைய அந்த சின்ன இதயத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உள்ளே புகுத்திட்டீங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ளே வராமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் சின்ன வயசில் சண்டே கிளாஸ் போயிருக்கேன், நான் சின்ன வயசுலேயே இந்த கதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு இந்த கதை ஏற்கனவே தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தில் புகுத்தணும். சபைக்குள்ள சிறு பிள்ளைகளை கொண்டு வாங்க. சிறு பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும்னு சொன்னால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அவர்கள் நிமித்தம் அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே அதற்கு ஆதாரம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனையோ சின்ன பிள்ளைங்க இங்கே வந்து தான் என்னாச்சு? சபை நிரம்பினது. அவர்கள் நிமித்தம் அவர்கள் குடும்பம் நிரம்பினது. ஹல்லேலூயா. அதே போல எப்படி அந்த வியாபாரி நல்ல முத்துக்களை தேடினானோ அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு வர வேண்டும். அவர்களை தேடி அதில் இன்னும் ஒரு வார்த்தை என்னன்னா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த காரியத்திற்காக இந்த ஆத்தும பரலோகத்துக்கு போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்காக நம்ம எதையாவது இழக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அதை திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் 10:29 வசனம்.
ஆமே. நீங்க எதெல்லாம் இந்த பூமியில இழந்து போனாலும் மறுமையில நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. ஆமென். நான் சொன்னது போல நீங்க ஒரு முத்தை நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த முத்துக்கள் உங்களுடைய கிரீடத்தில் பரலோகத்தில் பதிக்கப்படும். ஹalleluya. ஆமென். இரண்டாவதாக நம்ம எப்படி மற்றவங்களை நம்ம தகுதிப்படுத்துறது அப்படின் போது வாசிங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ அநேக நேரத்தில் இப்போ எப்படி நான் மற்றவர்கள்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறோம்னா மற்றவர்கள், மற்ற நிலங்கள், அடுத்தவர்களுடைய வீடு, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய குடும்பங்கள், இப்படி அநேக நேரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தா தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்தான். அப்போ நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நிலத்தில் நம்ம முதலாவது என்ன செய்யணும்? நல்ல விதையை விதைக்க வேண்டும். நாம் தகுதிப்படணும். மற்றவர்களை தகுதிப்படுத்துகிற காரியங்களில் நம்ம மற்றவர்கள் என்று விட்டு விடாதபடி நம்முடைய நிலத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விதைகளை நாம் விதைக்க வேண்டும். ஹalleluya. ஆமென். நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்படாமல் யாராவது இருப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா, ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்களா, அவர்களிடத்துல நல்ல விதைகளை விதைக்க வேண்டும். ஹalleluya. நீங்கள் எப்படி நல்ல விதைகளை விதைத்தாலும் அந்த இடத்துல ஒரு வசனம் அப்படியாக இருக்கிறது. 28வது வசனத்தை வாசிங்க. இல்லை, 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்போ நீங்க எவ்வளோதான் நல்ல விதைகளை உங்க குடும்பத்துல நீங்க விதைத்தாலும், நான் நல்ல விதை விதைச்சிட்டேன் அதனால இனி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க இருக்க முடியாது. அந்த இடத்துல என்ன நடக்குது? சத்ரு, நீங்க அறியாத நேரத்துல சத்ருவானவன் வந்து அவன் என்ன செய்கிறான்? கோதுமைக்குள் களைகளை விதைக்கிறான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்ல விதைகளை விதைத்து அதற்கு நீங்கள் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் கடைசியில் அந்த எஜமான் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அப்போ அதுவும் ரெண்டும் என்ன ஆயிட்டே இருக்கு? வளர்ந்துட்டே இருக்கு. கோதுமைகளும் வளருது, களைகளும் வளருகிறது. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். அப்போ அதெல்லாம் வளர்ந்து வரும்போது, முதிர்ந்து வரும்பொழுது நிச்சயமாக எதை தனியாக எடுத்துடலாம்? களைகளை தனியாக எடுத்துடலாம். நீங்கள் ஒருவேளை ஆரம்பத்தில் ரெண்டுத்தையும் உங்களால் பிரிக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா பிரித்தா ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்தலாம். ஆனால் அதை நீங்கள் வளரும்போது நீங்கள் அதுக்கு நீர் பாய்ச்சிட்டே இருக்கணும். நல்ல விதைகளுக்கு நீங்கள் நீர் பாய்ச்சிட்டே இருக்கும் பொழுது களைகளோடு அது வளர்ந்தாலும் அந்த களைகளை நம்மளால் என்ன பண்ண முடியும்? தனியாக எடுத்து அதை சுட்டெரிக்க முடியும். அப்போது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்படாத நபருக்கு நீங்கள் நல்ல விதையை விதைத்திருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நீங்கள் அதனுடைய பலனை பார்க்க முடியும். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதலாவது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்பட வேண்டும். தகுதிப்படுகிறதற்கு கர்த்தர் 4 காரியங்களை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புங்கள், மேலானவையே நாடுங்கள், பூமிக்குரியதை நாடாதீங்க, அழைப்பில் நிலைத்திருங்க, இந்த உலகத்துக்கு அடிமைகளாக இராதீங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது இன்னைக்கு பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாக நான் என்ன காரியத்தை செய்திருக்கிறேன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறதெல்லாம் ஒரு வேஷம். இந்த உலகம் ஒரு வேஷம், இது கடந்து போகும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, காலம் குறுகினதாக இருக்கிறது. நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இந்த கடைசி நாட்களில் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய காரியெல்லாம் ஏதோ நம்ம பெரிய அளவில் பெரிய பங்களா வாங்கணும், பெரிய ஆசீர்வாதங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கணுங்கிறது கிடையவே கிடையாது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய இருதயத்தில் நீங்கள் அதை நினைக்கும் பொழுதே, நீங்கள் அதை வாஞ்சிக்கும் பொழுதே கர்த்தர் உலகத்தின் மேன்மைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம மற்றவர்களையும் நம்ம தகுதிப்படுத்த வேண்டும். மற்றவர்களை நம்ம தகுதிப்படுத்தும் போது நம்முடைய நிலத்திலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னுடைய நிலத்திலையும் நல்ல விதையை நம்ம விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிற ஒரு காரியம், நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாய் மாற வேண்டும். எல்லாரும் முடிந்த வரைக்கும் எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நீங்கள் கேட்க போறீங்க. இந்த உலகத்திற்கு ஒருவேளை நீங்கள் அடிமைகளாக இருக்கலாம். நம்முடைய சுய காரியங்களில் நம்ம அடிமைகளாக இருந்திருக்கலாம். எல்லா காரியத்திலிருந்தும் மனம் திரும்புங்க. இது ஒரு தக்க சமயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா காரியத்திலிருந்தும் மனம் திரும்புவோம். மேலானவைகளை நாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரும் கடந்து வரணும். எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போறீங்க. ஏதோ இவ்வளோ நேரம் கேட்டோம் சபை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இல்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. எப்படியாவது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக நாம் மாறணும். ஏசுப்பா என்னை தகுதிப்படுத்துங்கன்னு கேளுங்க. உங்க வாய்களை திறந்து நீங்க கேட்டீங்கன்னா தான் ஆண்டவர் ஏதாவது ஒரு கிரியை செய்ய முடியும். எல்லாரும் உங்க தலையின் மேல கைகளை வைத்து அவரவருடைய தலைகளின் மேல கைகளை வைங்க. நல்ல ஜெபிங்க பார்ப்போம். கர்த்தர் நல்ல சமயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை விட்டு விடாதீங்க. இந்த வாய்ப்பை விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. ஓ ரதரபா சந்தரபா. உங்க இருதயத்தின் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா, ஏசப்பா எப்படியாவது நான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாய் மாற வேண்டும். ஏசப்பா இந்த உம்முடைய அழைப்புல நாங்க நிலைத்திருக்கணுமே. இந்த உம்முடைய அழைப்புல நாங்க நிலைத்திருக்கணும். ஏசப்பா உம்முடைய அழைப்புல நாங்க நிலைத்திருக்கணும். அப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நாங்க அடிமைகளாய் இராதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாய் உம்முடைய காரியங்களை செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க இங்கேயும் அங்கேயும் பேசிட்டு இருக்க வேண்டாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. நீங்க இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இது கடைசி நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அதனால நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் எச்சரிப்பாக சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓ ரிஹந்துரலபா ஷதரபலபரபா ஓ ரபரபா ஷதிரபா. உங்களுக்காக யாரோ திறப்புல நிற்க முடியாது. உங்களுக்காக நீங்க திறப்புல நில்லுங்க. நீங்க திறப்புல நில்லுங்க. உங்களுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்க திறப்புல நின்று உங்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஓ ரிரந்தரலபா சந்தரபரபா கரபரபா ஓ ரபலதரபா ஷதரபரபலபரபா. ஓ பரலோக ராஜ்யத்திலே உம்முடைய வருகை வரும் பொழுது, ஓ எக்கால துணியோடு உம்முடைய வருகை வரும் பொழுது, ஓ இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக ராஜா. நீர் மாற்றுவீராக. ரோ ரபா சந்தரபலரபா ஓ ரிஹந்துரி ரிபா பாபா ஷதரபா. ஓ பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் இந்த இடத்தை ஆளுகை செய்து இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க முன்குறித்து அழைத்திருக்கிறபடியினாலே அந்த அழைப்புல நிலைத்திருந்து ஓ பரலோகத்தை சுதந்தரிக்கும்படியாய் நீர் கிருபை செய்வீராக ராஜா. ரபா லபா சந்தரபா ரபா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஓஹோ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நில்லுங்க. சிறு பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நில்லுங்க. பெற்றோர், சபை விசுவாசிகள், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக கர்த்தர் மாற்றும்படியாய்
இந்த சிறு வயதிலிருந்தே பரலோகத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் எல்லா வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போமா? ஓ ஹல்லேலூயா. இங்க நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நல்ல விதைகளை விதைத்தாலும் சத்ருவானவன் அப்பா கோதுமைக்குள் அவன் களைகளை விதைக்கிறான் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவாதி தேவன் இந்த பிள்ளைகளை நீர் பரலோகத்துல சேர்க்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த உலகத்திற்கு நடுவாக இந்த பிள்ளைகள் செல்லும் பொழுது ஓ ஒரு நாள் ஆகிலும் அப்பா, ஒரு காரியத்தில் ஆகிலும் ஆண்டவரே, ஓ இந்த இம்மைக்குரிய காரியங்கள்ல பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி ஓ மறுமையிலே பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் என் தேவன் நீங்க தகுதிப்படுத்துவீராக. ஓ இந்த சிறு வயது முதற்கொண்டு ஓ இன்றைக்கு ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த சிறு வயது முதற்கொண்டு உம்மை அறிந்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய அழைப்பில் நிலைத்திருப்பார்களாக. ஓ ஒரு நாளும் இந்த அழைப்பிலிருந்து பின்வாங்காதபடிக்கு, ஒருவேளை அழைப்பிலிருந்து யாராவது பின்வாங்கி இருப்பார்கள் என்று சொன்னால் என் தேவன் இந்த நாளிலே அவர்களுடைய அழைப்பை புதுப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்க வாயை திறந்து கேளுங்க. ரீடெடிகேட் பண்ணுங்க உங்க லைஃப ஆண்டவருக்காக, ரீடெடிகேட் பண்ணுங்க. இந்த நாளில ஒப்புரவாகுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஓ இது கடைசி காலம், இது கடைசி காலம். காலம் குறுகினதா இருக்கிறது. இன்னும் எவ்வளவு நாட்கள் இப்படி நம்ம விடுதலையா கர்த்தர் தேட முடியும்னு தெரியல. ஆனா உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல நாளில, இந்த நல்ல காலத்துல உங்க வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய குரலை கேட்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. கரங்களை தட்டி முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம். சபை உற்சாகமாய் பாடட்டும். முகமுகமாய் முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. உற்சாகமாய் சொல்லுவீங்களா? பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன். உங்க வாய் அறிக்கை செய்யட்டும். பரலோகத்தின் மேல ஒரு வாஞ்சை வரட்டும். பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதிப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவர்கள் மேல ஒரு கரிசனையோடு பரலோக ராஜ்யத்திற்கு அவங்களையும் தகுதிப்படுத்தணும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.